ஹாய், வெல்கம் டு மை சேனல் டிஜிட்டல் ஹர்விஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வெர்டிக்கல் பிஸ்னஸ் கார்டு எப்படி ரெடி பண்ணுங்கிறது தான், எப்படி டிசைன் பண்ணுங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். அது வெர்டிக்கல் பிஸ்னஸ் கார்டு. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு நார்மல் சைஸ் பிஸ்னஸ் கார்டு ஆல்ரெடி ஹரிசாண்டல் பண்ணுறது எப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் வெர்டிக்கல் பிஸ்னஸ் கார்டு எப்படி பண்ணுறதுங்கிறத டிசைன் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ வெர்டிக்கல் பிஸ்னஸ் கார்டுன்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ரொம்ப ஹை ப்ரொஃபஷ்னல் பீப்புள்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க இன்னும் நல்லாவே அட்ராக்டிவாக இருந்துட்டு இருக்கும். நார்மலாக பிஸ்னஸ் கார்டு ரெடி பண்ணுறது, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கார்டு ரெடி பண்ணுறதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நார்மல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் சைஸில் பிஸ்னஸ் கார்டு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து ஐ பட்டனில் நான் வந்து பிங்க் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். இது கேன்வா கோர்ஸ் பார்ட் 5, கேன்வா கோர்ஸ் இன் தமிழ் பார்ட் 5. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கேன்வா லாகின் பண்ணிவிடுங்க. கேன்வா லாகின் பண்ணிவிட்டு மேலே வழக்கம் போல் கிரியேட் டிசைனை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் டிசைன் கிளிக் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் கார்டுன்னு அடிங்க. பிஸ்னஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் கார்டாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? வெர்டிக்கல் கார்டுக்கு வந்து இங்கே வந்து ஆப்ஷன் வெர்டிக்கல் பிஸ்னஸ் கார்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டு டெம்ப்ளேட் நிறையா இருக்கும். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கு, உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்குது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய இப்போ எல்லாராலையும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ப்ரோ வெர்ஷன். ஸோ அந்த ப்ரோ வெர்ஷனை வச்சு சொல்லி கொடுத்தோன்னா உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஏன்னா நிறைய மென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன், அதாவது ப்ரீமியம் பெய்டு வெர்ஷனை வச்சு தான் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன இதுனா வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன் இருக்கும்னு நினைப்பீங்க. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு என்னோட ஃப்ரீ வெர்ஷனில் லாகின் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கான பெய்டு வெர்ஷன் நீங்கள் இது ஒரு ப்ரீமியமாக நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு உங்களை பட்ஜெட் இருக்குது, நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் காமிச்சிடுறேன். இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ பிளானே நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரோ பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3999 ரூபா வரும். 3999 வரும் உங்களுக்கு. ஓகே, கம்பேர் ப்ரைஸிங் இதில் போய் கம்பேர் ப்ரைஸிங்கில் போனீங்கன்னா இதில் வந்து வரும். நான் இப்போ உங்களுக்கு லாகின் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறது வந்து கேன்வா ஃப்ரீ வெர்ஷன் தான். இப்போ நீங்கள் நார்மலாக வியூ பண்ணி உள்ளே போய் லாகின் பண்ணி சைன்அப் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வர்றது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் வரும். ஃப்ரீ வெர்ஷனை வச்சே நிறைய நீங்கள் வந்து பண்ணலாம். பட் இன்னும் அட்வான்ஸாக போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து கேன்வா ப்ரோ வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டீம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டீம் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. மேக்ஸிமம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் அதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். ஓகே, ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து 499 பர் மந்த்து. ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஆனால் மந்த்லியாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு கண்டிப்பாக தேவை. இல்லை நீங்கள் வந்து டெபிட் கார்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இயர்லி பிளானாக போய்க்கலாம். இயர்லி பிளான்னா பார்த்தீங்கன்னா 3999 வருது. ஓகே, நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃப்ரீ டெம்ப்ளேட் எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நான் எடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது ப்ரோ வெர்ஷன். இந்த மாதிரி கேப் வருதா, இந்த ஒரு சைன் வரும், ப்ரோனே வரும் இது கிட்ட வைக்கும்போது. இதில் எது ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக வச்சு காட்டுறேன். லோகோவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் லைட் கலர் விசிட்டிங் கார்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து மேலே உள்ள அந்த டிசைனை கொஞ்சம் மேலே தூக்கணும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்படி செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும். இது மாதிரி சைடில் இப்படி மூவ் பண்ணி மேலே அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதாகிடும். டிசைன்ஸை மேலே தூக்கிட்டீங்கன்னா உங்களோட லோகோன்னு எதாவது இருந்துச்சுன்னா லோகோவை நீங்கள் போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் லோகோவை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
இதை ரெடியூஸ் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெருசு டிஸ்டன்ஸாக இருக்காது. ஸோ மேலே லோகோஸ் வச்சுருந்தா எனக்கு பெட்டராக இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இதை கொஞ்சம் கார்னர் பண்ணிக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும், எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ இந்த கார்னரில் நான் வந்து லோகோஸை வச்சுப்பேன், என்னோட லோகோவை. ஸோ என்னோட லோகோ நான் இதில் இன்செர்ட் பண்ணுறேன். லோகோ எடுக்கிறேன். இந்த லோகோவை வந்து இதில் இது பண்ணுறேன், இன்செர்ட் பண்ணுறேன். ஓகே. என் லோகோ இதில் நான் வச்சிட்டேன். வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை நான் மாற்றுறேன். மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாக இங்கே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஷேப், ஒரு மிரர் ஷேப், ஒரு ஃபோட்டோ வைக்கிறதுக்கான ஃப்ரேம் கொண்டு வரணும். இதில் வந்துட்டு ஃப்ரேம் அடிங்க. ஃப்ரேம்னு கிளிக் பண்ணுங்க. ஃப்ரேம் கிளிக் பண்ணி சர்க்கிள் ஃப்ரேம் இருக்கும், இந்த ரவுண்ட் ஃப்ரேம். ரவுண்ட் ஃப்ரேமை கொண்டாந்து கரெக்டாக அந்த இதில் உள்ளே வச்சாதான் உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அதுக்குள்ளே வைக்க முடியும். அதுக்காக தான் என்ஹான்ஸ் பண்ணுறேன். என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறேன். நான் ஏன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸில் வந்து ஃப்ரேம் இருக்கும். இந்த இதில் வந்து ஃபோட்டோனே ஃப்ரேம் இல்லை. அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிஸை ப்ராப்பராக பண்ணாமல் நீங்கள் வந்து இருந்தால் வரைக்கும் ப்ராக்டிஸ் பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பக்காவும் உங்களுக்கு இதுதாகும். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட டிசைன்ஸை நீங்களே பண்ணுறீங்களோ உங்களுக்கு உண்மையிலே காசு மிச்சம் உங்களுக்கு. ஆமாம். ஓகே. என்னோட ஃபோட்டோ உள்ளே வச்சுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ உள்ள ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ரேம் கிட்ட கொண்டாந்து நீங்கள் மூவ் பண்ணாலே போதும். இங்கேருந்து இது வந்து ட்ராக் பண்ணி கொண்டாந்து மூவ் பண்ணாலே போதும், அழகாக உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் என்னோட நேமை மாத்துறேன். ஹர்விஷ் வருஷன். கொஞ்சம் ஃபாண்டு, ஃபாண்டோட சைஸை கொஞ்சம் குறைக்கிறேன். 16 16 வேணாம், ஒரு 14 வைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபைன். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து என்னோட அட்ரஸை நான் போடுறேன். நான் சிம்பிளாக போட்டுக்கிறேன், நீங்கள் உங்களோட அட்ரஸை ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே. அடிப்பந்தாங்கல் சென்னைன்னு போட்டேன். ஸோ என்னோட ஃபோன் நம்பரை நான் மாற்றுறேன். 91 கண்ட்ரி கோட் போடுறேன். 28 இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு கால் பண்ணீங்கன்னா எடுக்க மாட்டேன். ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் நீங்கள் வரலாம், இல்லை டெலிகிராமில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே. ஜெனுவனான டவுட்ஸ்னா மட்டும் நீங்கள் இதில் கேளுங்க. ஸோ அன்வான்ட் டவுட்ஸ் எதுவுமே நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தா என்னோட வெப்சைட் லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். ஏஜென்சி வெப்சைட் லிங்க்கு. நான் ஒரு ஏஜென்சி ஹையர் பண்ணி நான் வச்சுருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ நிறைய பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்பந்தாங்கல் சென்னை. ஓகே. என்னோட வெப்சைட்டை நான் கொடுத்துட்றேன். நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர் போட்டிருக்கேன். ஓகே. ரெடி ஆயிடுச்சா? ஸோ இங்கே இல்லை, பார்கோட் வந்து எனக்கு தேவையில்லை. இது ஃபாரினர்ஸ் தான் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னோட டீட்டெயில்ஸை நான் போட்டுருவேன். போட்டுட்டு
அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ இது இங்கே இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இங்கே நான் வச்சுருக்கேன் லோகோவை. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் தான். நீங்கள் இந்த கரெக்டாக அந்த ஒரு லோகோவை வந்து ப்ராப்பராக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை இந்த ஃபோட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறேன். ரொம்ப சின்னதாக இருக்கு உங்களுக்கு. என்ஹான்ஸ் பண்ணுறேன். என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. மேலே இருக்க அந்த ஃப்ரேம் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரேம் வரும். இந்த வெளியில் உள்ள வட்டம். ஓகேவா? அப்புறம் உள்ளே உள்ள ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணோம்னா இங்கே வந்து ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். வெளியிலக்கு இந்த வெட்டம் இப்படி மேலே வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இதை நான் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுறேன். என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு ஓகே வந்து இதை அப்படியே சென்டராக கொண்டு வந்து வைக்கிறேன். ஃபைன், சென்டராக தான் இருக்குது. ஓகே ஃபைன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் மேலே ஏற்று ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. கீழே வைங்க கர்சரை. மேலே எது செலக்ட் பண்ணீங்கன்னா இப்படி நவுத்துனீங்கன்னா எங்கே வேணாலும் மூவ் ஆகும். சரியா? இது அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஓகேவா? ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு லோகோ ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இங்கே வந்துட்டு வெர்டிக்கல் பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வெர்டிக்கல் விசிட்டிங் கார்டு மேலே நேம் கொடுத்துட்டு இங்கே ஷேரில் வந்துட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் பண்ணும்போது இங்கே மேலே டிஃபால்ட்டாக பிஎன்ஜி இருக்கும். பிஎன்ஜியாக எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும்போது உங்கள் ஏதாவது கடையில் பிரிண்டிங் ஷாப்பில் போயிட்டு இந்த டிசைனை கொண்டு போய் பிடிஎஃபாக எடுத்துகிட்டு போய் கொடுங்க. பிடிஎஃபாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் வந்து பிஎன்ஜியாக கொடுத்துறாதீங்க. பிஎன்ஜியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இதாக வராது. கிளாரிட்டி உடையும். பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போது மட்டும் ஏன்னா நீங்கள் பிரிண்ட்டுக்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா இங்கே மேலே ஷேருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுற ஃபைல் வந்து பிடிஎஃப் பிரிண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? 1 2 3 4 4வது ஆப்ஷன் பிடிஎஃப் பிரிண்ட் இருக்கும். பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் கொடுத்துறாதீங்க. பிடிஎஃப் பிரிண்ட் கொடுங்க. ஓகேவா? அதுதான் பெஸ்ட் ஃபார் பிரிண்டிங் கொடுத்துருவாங்க. அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரீ ப்ரோலாம் கேட்காது. டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ண பிறகு எனக்கு இங்கே டவுன்லோட்ஸில் வந்துடுச்சு. டவுன்லோட்ஸ் போகிறேன். டவுன்லோட்ஸ் போயிட்டு உள்ளே போய் எடுக்கிறேன். பார்த்தீங்களா? கிளாரிட்டி பக்காவாக வந்துடுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டு கேன்வா போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் ஆகஸ்ட் மாதம்லாம் நான் அதை கம்ப்ளீட் பண்ணுவேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செப்டம்பர் ஹாஃப் கிட்ட நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஸ்டார்ட்